அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 8/6/2024 சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கவும், வெற்றிகள் கிடைக்கவும், வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கவும், பிரச்சனைகள் குறையவும், எல்லாம் வல்ல மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை சுப முகூர்த்த நாள், சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 26ஆம் நாள். இன்று மாலை 5:26 வரை துவிதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று இரவு 9:21 வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, யோகமான நாள். வியாழன் என்று சொல்லப்படுகின்ற குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஆகியோர் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நிலையில் இருப்பதனால் சின்ன சின்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். எதிர்பாராமலே சில விஷயங்கள், காரியங்கள் எல்லாம் நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் அல்லது புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபுட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல், கேட்டரிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் மீண்டும் வரும், பயன்படுத்திக்கோங்க. உங்கள் பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது நல்லது. 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அல்லது சொந்த ஊருக்கு திரும்புவோர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். பாஸ்போர்ட், விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதனால் பலம் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல தகவல்கள் வந்து சேரும். மகன் அல்லது மகளுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 8. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் வெளிவட்டாரத்திலே நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். விஐபிக்கள், சமூகத்திலே நல்ல அந்தஸ்தில் உள்ளவர்களுடைய நட்பு தொடர்பு ஏற்படும். அதனால் சில நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் வழியிலும் நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள், செய்திகள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும்.
இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலே படிக்கும் மருத்துவ மாணவர்கள், மருத்துவத்துறை, அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். வெளிநாட்டிலே ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கோ அல்லது வேறு ஊருக்கோ மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. கடகராசி அன்பர்களே, சாதகமான நாள். செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டிலே இருப்பதனால் வீடு, இடம் வாங்குவது அல்லது விற்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். நடக்காது, இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு டிலே ஆகிட்டு இருந்த சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அனுகூலத்தை தரும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூரிலே வெளிநாட்டிலே உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வங்கி, இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 3. சூரிய பகவானை ராசியதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக கடன் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்கணும். இஎம்ஐ கட்டுவதிலே சில பிரச்சனைகள் வரும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள், வருவதில் இருந்த தடைகள் குறையும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரும். சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சொந்தமாக தொழில் தொடங்கணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அதற்குரிய பலன் இப்போ இருக்காங்கிறத பார்த்துட்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, சுக்கிர பகவான் சாதகமாக இருப்பதனால் ஆடம்பரமான லக்ஸரியான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனால் பட்ஜெட்டுக்கு மீறி வாங்கி இஎம்ஐ கட்டுவதில் பிரச்சனை வரும், கவனமாக இருக்க வேண்டும். சொந்தமாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு, தாய்நாட்டுக்கு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும். உங்களுக்கு கெட்ட பேர் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள். 6ஆம் இடத்திலே ராகு இருப்பதனால் அந்நிய மொழி அல்லது வேறு மொழி பேசுபவர்களால் நல்ல செய்திகள் கிடைக்கும், லாபங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு பங்குதாரர்களுடன் இந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். டெய்லராக இருப்பவர்களுக்கு
வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. ஹோமியோபதி, ஆயுர்வேதம், சித்தா, யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும், அந்யோன்யமாக இருப்பீர்கள். குழந்தை செல்வங்களுக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 7. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். அடகு வைத்த நகைகளை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். கிராஃபிக்ஸ், அனிமேஷன், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற கோர்ஸ் படிப்பதற்கு முயற்சி எடுக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். காவல்துறை, இராணுவத்தினருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டைவர்ஸுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். உங்களுக்கு பிடித்த மாதிரியான லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விருதுகள், கௌரவம், மரியாதை கிடைக்கும் நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் வீட்டிலே இருப்பதனால் உங்களுடன் சில பேர் பிரச்சனைக்கு வருவார்கள். முன்னுக்கு பின் முரணாக பேசுவார்கள். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி எந்த கடனும் கொடுக்க வேண்டாம், கடனை வாங்கவும் வேண்டாம். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ஃபைனான்ஸ் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல், இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலமான செய்திகள் உண்டு. கலைஞர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 2. மகர ராசி அன்பர்களே, மாற்றத்தை பற்றிய சிந்தனை வருகின்ற நாள். வீட்டை மாற்றணும், ஊரை மாற்றணும், அப்படியே சிந்தனைகள் எல்லாம் வரும். உங்கள் சுயஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதற்குரிய முடிவை நீங்கள் எடுக்கலாம். சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. மாணவர்களுக்கு நண்பர்களால் சில நெருக்கடிகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெரியவர்கள், முதியவர்கள் சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. பேக்கரி நடத்தவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 6. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, பயணங்களால் நன்மைகள் உண்டு. திடீர் பயணங்கள் உண்டு. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வாகனத்தை மாற்ற முடிவெடுப்பீர்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ போன்ற நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் சில தொல்லைகள், பிரச்சனைகள் வந்து சேரும்.
அதிகாரிகளின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள், மறதியால் அவதிப்படுவீர்கள். மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டமான எண் 5. மீனராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சனியின் சஞ்சாரம் சரியில்லை. 7.5 சனி காலம். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. யாரையும் மரியாதையின்றி பேச வேண்டாம். உங்களுக்கு தான் பிரச்சனை வந்து சேரும். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சுய மருத்துவம் கூடாது. மருத்துவமனைகளில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். ஆன்மீகவாதிகளுக்கு சில சங்கடங்கள் வந்து செல்லும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு வருகின்ற சில வாய்ப்புகள் தவறிப்போகும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விரய செலவுகள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல நாமக்கல் ஆஞ்சநேய பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.